சுப்ரீம் ஃபேமிலியின் அதிர்ஷ்டம் இனி தாறுமாறாக மாறப்போகிறது என்று நினைத்து துள்ளி குதித்தாள். உடனே நந்தினியின் ரூமுக்கு ஓடி, ஹே நந்தினி, தூங்கினது போதும், எந்திரி, இங்க பாரு, இந்த நியூஸ பாரு என்று சொல்லி நந்தினியை உலுக்கினாள். நந்தினி சினுங்கியபடி, என்னமா நீ, என் கனவுலையாவது என் இஷ்டப்படி வாழ விட மாட்டீங்களா? என் பர்த்டே பார்ட்டி ஹோட்டல் பிளாசால நடக்கிற மாதிரி கனவு கண்ட, இப்படி பாதியிலே எழுப்பி கெடுத்துட்டீங்களே என்று முழுகிக் கொண்டே கண்களை தேய்த்தபடி எழுந்து உட்கார்ந்தார். உன் கனவு நிஜமாவே நடக்க போகுது என்று சொல்ல நந்தினி நம்ப முடியாமல் பார்த்தாள். ரேகா சிரித்தபடி, என்ன அப்படி பாக்குற? நான் உண்மையதான் சொல்றேன், உன் கனவு நிஜமாயிடுச்சு. தர்மா குரூப்ஸ்ல இருந்து எனக்கு இப்பதான் கால் வந்துச்சு. அந்த கம்பெனியோட எம்டி தினேஷ் தான் உனக்காக ஹோட்டல் பிளாசாவை புக் பண்ணிருக்காரு. அதுவும் எதுக்காக தெரியுமா? உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. சந்தேகமா இருந்தா இந்த நியூஸ பாரு என்று சொல்லிக்கொண்டே நியூஸ் ஹெட்லைன்ஸை எடுத்து காட்டினாள். உடனே நந்தினி உற்சாகமாகி ரேகாவிடமிருந்து செல்போனை பிடுங்கி அந்த நியூஸை படித்தாள். Oh my God, unbelievable, this is the best day of my life. ஆனா இதெல்லாம் எப்படிமா என்று கேட்க, அந்த யூஸ்லெஸ் இடியட் உன் லைஃப்ல இருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது. பர்த்டே பார்ட்டில உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குதான், அதான் ஹைலைட்டே என்றாள். ஆனால் அது எப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் என்பதை சிவாவால் மட்டுமே முடிவு செய்யப்படும் என்பதை தெரியாமல் சந்தோஷத்தில் குதித்தனர் இருவரும். ஒரு பக்கம் சுப்ரீம் ஃபேமிலியில் தர்மா குரூப்ஸ் தனக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார்கள் என்று எண்ணி நந்தினி சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்க, மறுபக்கம் சிவா அவந்திகாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக அவளுடைய ஹாஸ்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். காருக்கு வெளியில் டோரில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருக்க அவந்திகா பிங்க் கலர் சுடிதாரில் சிம்பிளாக வந்தார். அவளுடைய ஃப்ரீ ஏர் காற்றில் மிதக்க சிவா தன்னை மறந்து அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டார். சிவாவை அங்கே எதிர்பார்க்காத அவந்திகா அவனை பார்த்து ஷாக்கானார். அவனுக்கு அருகில் வந்து, என்ன இந்த பக்கம் என்று கேட்க, உனக்காக தான் வெயிட் பண்றேன், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போக போறேன் என்று சொல்லிக்கொண்டே காரின் கதவை திறந்து விட்டார். அவன் தன்னை விக்கியிடமிருந்து காப்பாற்றிய பிறகு அவளுக்கு சிவா மீது ஒரு இனம் புரியாத நம்பிக்கை உருவாகி இருந்தது. அதனால் எந்த மறுப்பும் சொல்லாமல் காரில் ஏறிக்கொண்டார். சிவா காரை ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் சென்று கொண்டிருக்க, நாம இப்ப எங்க போறோம் என்றார். அது சர்ப்ரைஸ், அங்க போனதும் நீயே தெரிஞ்சுப்ப என்று சொன்னவன் half an hourல் போட் கிளப் ஏரியாவை அடைந்தான். அங்கே மிகவும் லக்ஸூரியஸ் பில்டிங் வரிசையாக இருந்தது. அந்த பில்டிங்கை எல்லாம் ரசிக்காமல் யாராலும் அதை கடந்து போகவே முடியாது. அவந்திகா அதையெல்லாம் பிரமிப்போடு ரசித்துக் கொண்டிருக்க, சிவா ஒரு ஆபீஸுக்கு எதிரில் காரை பார்க் பண்ணிவிட்டு அவந்திகாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். சுற்றும் முற்றும் பார்த்தபடி நடந்து கொண்டிருக்க அவந்திகா அவனிடம், எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்க? இது ஹை அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா, தெரியும்ல, இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் என்றவளுக்கு ஏதோ ஸ்ட்ரைக்காக, ஐ திங்க் நான் ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்படுறேங்கிறதுனால ரெண்டுக்கு வீடு பார்க்க வந்தியா? இங்கெல்லாம் ரெண்டுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படியே கிடைச்சாலும் நிச்சயமா எனக்கு கட்டுப்படி ஆகாது என்றார். சிவா ஒரு மெல்லிய ஸ்மைலை மட்டும் வெளிப்படுத்தினான், வேறு எதுவும் பேசவில்லை. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்போ வீடு பார்க்க வரலனா வேற? புரிஞ்சு போச்சு, இந்த ஏரியால ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி அதிகமா இருக்கும். நீ எனக்கு இங்க ஏதோ ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்க, கரெக்டா? பட் சிவா, இங்கெல்லாம் வேலை செய்ய எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்ல என்று இன்னோசென்ட்டாக கூறினார். இப்போ எதுக்கு நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியதானே போகுது, அது வரைக்கும் அமைதியாவா என்றார். அவந்திகாவால் அதற்கு மேல் வேறு எதை பற்றியும் இமேஜினேஷன் கூட செய்ய முடியவில்லை. அவள் முன்னால் சென்று கொண்டிருக்க சிவா அவளுக்கு பின்னால் நடந்தார். இருவரும் ஆபீஸ் என்ட்ரன்ஸை நெருங்கும் போது அங்கிருந்த சேல்ஸ் உமன் அவந்திகாவை பார்த்தவுடன், இவங்க லுக்க பார்த்தா வீட்டை வாங்க வந்த மாதிரியே தெரியல, சும்மா சுத்தி பார்க்க வந்த மாதிரி இருக்கு. நான் தான் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டேன். இவங்களால நிச்சயமா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹவுஸை வாங்கவே முடியாது. தேவையில்லாம எனக்கு தான் டைம் வேஸ்ட். வீடு வாங்க போறேன், சுத்தி காமிங்கன்னு சொல்லி நல்லா சுத்தி பார்த்துட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போற கேஸ் போல இவங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு என்று எண்ணி எரிச்சல் அடைந்தாள். ஹலோ சார். ஹலோ மேடம், நீங்க புதுசா வீடு வாங்க வந்திருக்கீங்கன்னா ஐ திங்க் நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. இங்க இருக்கிற வீடு எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உங்களால அந்த அமௌண்ட்டை பத்தி கற்பனை கூட பண்ண முடியாது. நீங்க வேற ஏதாவது ஒரு சீப்பான ஏரியாவுக்கு போய் உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல வீடு தேடுறது தான் கரெக்டா இருக்கும் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர்களுடைய பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அவள் அங்கிருந்து திரும்ப, இந்த ஏரியாலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான வீடு எதுன்னு காமிக்க முடியுமா என்ற சிவாவின் வார்த்தைகளை கேட்டு அவள் அப்படியே நின்று விட்டாள். இப்போது சுற்றி இருந்தவர்கள் எல்லோருடைய கவனமும்
சிவா மீதுதான் இருந்தது. சேல்ஸ்வுமன் சிவாவை திரும்பி பார்த்து, சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சென்னையிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஏரியா இதுதான். இங்க இருக்கிற ஹவுஸ் எல்லாமே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஏரியால லோவஸ்ட் ரேட்டே மினிமம் 3 crores சார். அது மட்டும் இல்ல, இங்க வீடு வாங்கணும்னா 50% அட்வான்ஸ் அமௌண்ட் வேற பே பண்ணணும் என்றார். அவன் கூலாக, சோ வாட், வீடு வாங்க போறது நான் தானே, விலையை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்றான். அதை கேட்ட அவந்திகாவுக்கு மூச்சே நின்று விடுவது போல இருந்தது. அவள் மனதில் இப்போது பல கேள்விகள் ஓடியது. அவன் ஏன் தனக்காக வீடு வாங்க வேண்டும் என்று யோசித்தார். சேல்ஸ்வுமன் சிவாவை ஏற இறங்க பார்த்தார். இங்க பாருங்க மிஸ்டர், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களால வீடு வாங்கவே முடியாது. டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க என்று அலட்சியமாக கூறினார். பதிலுக்கு சிவா அவளிடம், லோக், வீடு காமிக்கிறதான உங்க வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க என்றார். இதை கேட்டவுடன் சேல்ஸ்வுமனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவள் இதுவரை இப்படிப்பட்ட ஸ்டபர்னான பர்சனை பார்த்ததே இல்லை. அவள் எப்படியாவது சிவாவை அங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்க, அவந்திகா சிவாவின் காதுக்கு அருகில் சென்று, வேணா சிவா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, நாம போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம்னா அவங்க நம்மள பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே போயிடுறதுதான் மரியாதை என்றார். அவள் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த சிவா, உன்னோட பயம் என்னன்னு எனக்கு புரியுது அவந்திகா. நேத்து தான் நம்மள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒருத்தன் இன்னைக்கு எதுக்காக வீடு வாங்கி தரணும்னு தானே யோசிக்கிற. உன்னை காப்பாத்தினதோட என்னோட கடமை முடிஞ்சு போயிடல. அந்த ஹாஸ்டல் உனக்கு சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. உனக்கு சேஃபா ஒரு இடம் வேணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் என்று சொல்ல, ஆனா இதெல்லாம் ரொம்ப அதிகம் என்று சொல்வதற்குள், பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணன்னு மட்டும் கேட்காத, நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ என்ன நம்புறல்ல என்று கேட்க, அவள் ஆமாம் என்று தலையசைத்தாள். அவளால் இப்போது சிவாவை தவிர வேறு யாரையும் நம்ப முடியவில்லை. ஆனால் அது ஏன் எப்படி என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்போது அவருக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தமான குரல் கேட்டது. யாரோ ஒரு இடியட் இந்த ஏரியாவை பத்தி எதுவுமே தெரியாம இங்க வீடு வாங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வெளியில பேசினாங்களே, அது நீதானா என்று கேட்க, சிவா பழக்கப்பட்ட அந்த குரலை கேட்டு திரும்பினான். அங்கே ரேகாவும் நந்தினியும் நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் நந்தினியின் பர்த்டேக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் செய்வதற்காக அருகில் இருக்கும் ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தார்கள். என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ இவ்ளோ ரிச் ஆயிடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. போட் கிளப்லயே ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்ட போலயே என்று நக்கலாக கேட்டார். இதை கேட்டுவிட்டு நந்தினியும் ரேகாவும் அவனை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் சிவாவை இலக்காரமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் சிவாவை அசிங்கப்படுத்துவது அவந்திகாவிற்கு பிடிக்கவில்லை. அவள் நேற்றுதான் சிவாவை முதல் முறையாக பார்த்திருந்தார். ஆனால் அந்த ஷார்ட் பீரியடிலேயே அவன் எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் என்பதை புரிந்து கொண்டார். அவள் கோபத்தில் பற்களை கடித்தபடி ரேகாவிடம், உங்களுக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாதா? சிவாவை பத்தி பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் ஒன்னும் இப்போ நந்தினியோட ஹஸ்பண்ட் இல்ல, அதான் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல என்றார். அப்போதுதான் ரேகா அவந்திகாவும் இங்கே இருப்பதை கவனித்தாள். அவள் எப்படி விக்கியின் பிடியில் இருந்து தப்பித்தாள் என்ற கேள்விக்கான விடை இன்னும் மர்மமாகவே இருந்தது. அவந்திகா தனக்கு சாதகமாக பேசுவது சிவாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக அவந்திகாவை ரசித்தான். நீயும் இங்கதான் இருக்கியா? 2 யூஸ்லெஸ்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்க, அவளுக்கு எப்படிமா அதெல்லாம் இருக்கும்? அப்படியே அவளும் அவ அம்மா மாதிரியே தானே இருக்கா. அவ அம்மா என் அப்பாவை மயக்கினாங்க, இப்போ இவ ஏன் எக்ஸ் ஹஸ்பண்ட் பின்னாடி சுத்துறா, என்ன குடும்பமோ என்று நந்தினி அவளை இழிவாக பேசினாள். தன்னுடைய அம்மாவை பற்றி நந்தினி தப்பாக பேசுவதை கேட்டு அவந்திகாவின் கண்கள் கலங்கியது. அதை பார்த்த சிவா நந்தினியிடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், அவ உன்ன மாதிரி பணப்பேய் கிடையாது, நீயும் அம்மாவும் தான் பணம் அலைவீங்க என்றான். இதுவரை தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத சிவா இப்போது அவந்திகாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவது நந்தினிக்கு துளியும் பிடிக்கவில்லை. ஆனால் அவந்திகா சிவா தனக்கு சப்போர்ட்டாக பேசுவதை கேட்டு மிகவும் கான்பிடென்ட்டாக உணர்ந்தார். கேவலம் இவளுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா? அந்த அளவுக்கு அவ உனக்கு முக்கியமானவளாயிட்டாளா? இந்த 3 இயர்ஸ்ல எனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி தராது நீ, இப்போ இவளுக்காக 3 கோர்ஸ்ல வீடு வாங்கி தர போறியா என்று நக்கலாக கேட்டாள். அவள் அவந்திகாவை பற்றி கேவலமாக பேசுவதை சிவாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் ஆத்திரத்தோடு கைகளை முறுக்க அவந்திகா அவன் கையை பிடித்து தடுத்தாள். அவளுடைய ஸ்பரிசம் அவனை சட்டென அமைதியாக்கிவிட்டது. அவள் மட்டும் தடுக்கவில்லை என்றால் சிவாவுக்கு இருக்கும் கோபத்திற்கு அவன் இப்போதே தன்னை யார் என்று வெளிப்படுத்தி இருப்பார். நந்தினி அவனிடம்,
உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளு. நீ எப்ப என்னை விட்டு போனியோ அப்பவே எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தர்மா குரூப்ஸோட எம்டி மிஸ்டர் தினேஷ் எனக்காக ஒரு ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுவும் எங்க தெரியுமா? சென்னையோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் பிளாசால. நீ எவ்வளவு அன்லக்கி பர்சன் இப்போது உனக்கு புரியுதா என்றாள். நந்தினியின் வார்த்தைகளை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் நந்தினியை ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்த நியூஸ் தான் இப்போது ட்ரெண்டிங். இதை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. தர்மா குரூப்ஸ் சுப்ரீம் ஃபேமிலியில் நடக்க போகும் பர்த்டே பார்ட்டிக்காக பிளாசா ஹோட்டலை மொத்தமாக புக் பண்ணி இருக்கிறார்கள் என்ற நியூஸ் வைரலாகி இருந்தது. ஆனால் அது நந்தினி தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது தெரிந்தவுடன் எல்லோரும் நந்தினியை மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? தர்மா குரூப்ஸ் மேனேஜர் ஹோட்டல் புக் பண்ணினது உங்களுக்காக தானா என்று சேல்சுமன் கேட்க, பின்ன என்ன இவளுக்கா? சாட்சாத் எனக்கே தான் என்று சத்தமாக சொன்னாள். ஆனால் சிவா தான் தினேஷிடம் சொல்லி ஒட்டுமொத்த பிளாசா ஹோட்டலையும் அவந்திகாவுக்காக புக் செய்திருக்கிறான் என்று நந்தினிக்கு தெரியாது. அவன்தான் தினேஷிடம் சொல்லி ரேகாவிடம் இதை பற்றி பேசி அவர்களை குழப்பிவிட்டிருந்தான். சொல்ல போனால் அவன் தன்னை பற்றி வெளிப்படுத்த சரியான சிச்சுவேஷனுக்காக காத்திருந்தான். அவந்திகாவின் பர்த்டே பார்ட்டி அதற்கு சூட்டபிளாக இருக்கும் என்று அவன் நம்பினான். சேல்சுமனை பார்த்தபடி, வா அவந்திகா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.